Hi friends, welcome to Shadow Investment Channel. நம்ம சேனல்ல நிஃப்டியோட சார்ட் பார்த்துட்டு வரோம். ஸோ இனிமேல் நம்ம நிஃப்டி சார்ட் பார்க்க வேண்டாம், சரிங்களா? நிஃப்டி சிக்னல்ல நம்ம வந்து கொடுக்க போறோம், சரிங்களா? நிஃப்டி சார்ட் வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸ்ல ஒரு லாஸ்ட் 10 days நான் போடாததுக்கு ரீசனே பாத்தீங்கன்னா நிறைய என்ன சொல்றது சிக்னல்ஸ் வந்து தப்பா இருக்கு. அந்த சார்ட்டே வந்து நம்ம எதிர்பார்க்கறதுக்கு ஆப்போசிட்ல போகுது, சரிங்களா? அதனால எந்த இடத்துல வந்து கன்ஃபார்மா இது நடக்கும் அப்படின்றத மட்டும் ஒரு சிக்னலா வச்சு நான் வந்து உங்களுக்கு கொடுக்க போறேன், சரிங்களா? சோ இது பாத்தீங்க அப்படின்னா 11:24 இது வந்து ஒரு 90% அக்யூரேட்டா இருக்கும் கண்டிப்பா. பட் இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க இதுல முக்கியமான இன்னொன்னு இது எப்படி ட்ரேட் பண்ணணும்னா ஒரு 15 அதாவது மேக்ஸிமம் 10 to 15 minutes ஹோல்ட் பண்ணணும், ஓகேங்களா? 10 to 15 minutes தான். அதாவது 5 minutes கேண்டில்ல ரெண்டே கேண்டில் தான், 2-3 கேண்டில். அதுவும் பாத்தீங்கன்னா நீங்க சப்போர்ட் இப்போ பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ 120ல இருக்கு பிரைஸ், ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து இப்ப நான் வந்து புட்டு அதாவது செல்லு கொடுக்கறேன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் இருந்தா மட்டும் நீங்க அந்த இடத்துல எடுப்பீங்க. அடுத்த ஒரு 2 கேண்டில் 3 கேண்டில் வந்து சப்போர்ட் இருந்தது இல்ல ரெண்டாவது கேண்டில் சப்போர்ட் இருந்ததுன்னா கூட நீங்க வந்து செல் பண்ணுங்க. இது வந்து ஒரு ஸ்கேல்பிங்கான ஒரு மெத்தட், புரியுதுங்களா? இதுல ஈஸியா நீங்க ப்ராஃபிட் பண்ணலாம், சரிங்களா? என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு 20 பாயிண்ட் உங்களுக்கு கிடைக்கும். 20ல இருந்து 15 to 20 பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி உங்களால ஈஸியா கிராப் பண்ண முடியும், சரிங்களா? சோ அந்த மாதிரி தான் இருக்க போகுது. சோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க, சரிங்களா? நான் வந்து செஷன் வைஸ் தான் உங்களுக்கு கொடுப்பேன். இந்த செஷன்ல எப்படி இருக்கும் அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி தான் கொடுப்பேன். அதனால வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. சோ நிஃப்டி இப்போ 10 ஃபர்ஸ்ட் சிக்னல் நிஃப்டில 10:56, சரிங்களா? 10:56 AM செல் கொடுக்கிறேன், ஓகேங்களா? செல் கொடுக்கிறேன். இது வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்மா எடுக்கலாம். நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன், ஓகேங்களா? ரெசிஸ்டன்ஸ் ஜோனு இது எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ரெசிஸ்டன்ட் இல்லைன்னா கூட ஒர்க் ஆகும் சம்டைம்ஸ், ஓகேங்களா? ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு பர்ஃபெக்டா இருக்கும் இந்த சிக்னல். ஒரு 95% கூட வந்து நம்ம முன்னாடி கொடுக்குற மாதிரிலாம் இருக்காது. ஏனோ தானோன்னு நம்ம 10 to 10-15 பை அந்த மாதிரிலாம் கிடையாது. நீங்க நான் சொல்ற மாதிரி மேக்ஸிமம் 5 minutes ஷார்ட்ல நீங்க 2 கேண்டில் 3 கேண்டில் மேல நீங்க வச்சிருக்கவே கூடாது, சரிங்களா? அந்த நம்ம போற பேட்டர்ன் படி போறோம்னா கூட நீங்க அது வந்து 2 கேண்டில் மேல நீங்க வச்சிருக்க கூடாது, எடுத்துடணும். அதுதான் வந்து ரூல், சரிங்களா? 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் போட்டுங்க, 20 பாயிண்ட் வைங்க. சோ அப்படிதான் நீங்க இதுல வந்து ப்ராஃபிட் பண்ணணும், சரிங்களா? அதை மறந்துடாதீங்க. ஏன்னா ஸ்ட்ராட்டஜியே வேற, ஸ்கேல்பிங் ட்ரேடிங் இது, புரியுதுங்களா? ஏன்னா அதான் நிஃப்டி சார்ட்னு கொடுக்காம உங்களுக்கு நிஃப்டி சிக்னல்னு கொடுக்குறேன். இது பாப்போம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. உங்களுக்கு பிடிச்சதுன்னா இதை கண்டினியூ பண்ணுவோம், சரிங்களா? செகண்ட் சிக்னல் வந்து 11:24 AM பை கொடுக்குறேன், சரிங்களா? ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட் கொடுக்கலாம் இது, சரிங்களா? ஒரு டக்குன்னு ஒரு மார்க்கெட் இப்படி இருக்கும், டக்குன்னு இப்படி மேலே ஏறும், ஏறிச்சு இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ், ஒரே கேண்டில் ரெசிஸ்டன்ட் பிரைஸ்லயே உங்களுக்கு தெரியும். பிரைஸ்ல எங்க ரெசிஸ்டன்ட் வித்துடணும் நீங்க, புரியுதுங்களா? அதுதான் ரூல், எந்த ரூலுமே கிடையாது. ரெசிஸ்டன்ட் வந்துச்சா வித்துடணும், சிம்பிள், ஓகேங்களா? அது வந்து இந்த இடத்துல ரெசிஸ்டன்ட் இருந்தாலும் சரி, இங்க ரெசிஸ்டன்ட் இருந்தாலும் சரி, இந்த இடத்துல இருந்தாலும் சரி, இந்த இடத்துல இருந்தா மோஸ்டா எடுக்காதீங்க, கொஞ்சம் மேல இருந்ததுன்னா எடுங்க, சரிங்களா? சோ அதுதான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், ஓகே? அப்புறம் தேர்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா 11:52 AM இது வந்து பை. இதுல நீங்க பொசிஷன்லாம் எடுக்க முடியாது, சரிங்களா? இதுக்கும் நான் பை கொடுத்திருக்கேன். கரெக்டான அந்த பாயிண்ட், சரிங்களா, வந்ததுன்னா கரெக்டா அந்த 5 minutes கேண்டில்ல இப்படி வந்ததுன்னா இந்த இடத்துல எடுத்துட்டு இங்க க்ளோஸ் பண்ணிடணும், ஓகேங்களா?
ஒரு நிஃப்டியில் ஒரு 40-50 பாயிண்ட் ஏறிச்சுன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைக் பிரைஸ் எப்படியும் வந்து ஒரு 15 இருந்து 20 பாயிண்ட் கிடைக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஸ்கேல்பிங் தான் இது எல்லாமே. ஏன்னா இதுல ஹோல்டே பண்ணக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். சரிங்களா? மேக்ஸிமம் 5-10 மினிட்ஸ் மேல நம்ம காசு அதில் வைக்க கூடாது. ஓகேங்களா? அப்புறம் 12:20 PM. ஓகேங்களா? இது பாத்தீங்கன்னா நான் செல் கொடுக்குறேன். 12:20 PM ஒரு செல் இருக்கு. சரிங்களா? இது வந்து பயங்கரமா ஒர்க் அவுட் ஆகும் இந்த செல்லு. ஒரு ஸ்ட்ரென்த் அதையும் நான் சொல்றேன். இது நல்ல ஸ்ட்ரென்த்தா இருக்கும். ஸ்ட்ரென்த் இருக்கும். இதுவும் நல்ல ஸ்ட்ரென்த்தா இருக்கும். ஸ்ட்ரென்த் இருக்கும். ஓகேங்களா? இது கூட வேண்டாம். பட் இது எல்லாமே போகும். பட் ஸ்ட்ரென்த் வைஸ் இது கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்ல வரும். சரிங்களா? அப்புறம் ஒரு 1:14 PM. இது வேண்டாம். 1:14 வேண்டாம். நிறைய கால்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கு. சிக்னல்ஸ்னு வந்துட்டாலே நிறைய வருது. இனிமேல் சிக்னல்ஸ் தான் உங்களுக்கு கொடுக்க போறேன். இது மோஸ்டா பாத்தீங்கன்னா 95% ஒர்க் ஆகும். சரிங்களா? உங்களுக்கு பிடிக்கும் எனக்கு தெரிஞ்சு. இது நல்ல ஸ்ட்ரென்த்தா இருக்கும். சரிங்களா? சோ நிஃப்டியோட சிக்னல்ஸ் இதுதான். சோ இந்த இடத்துலலாம் ஒரு நல்ல செல்லு கொடுக்கணும்னா நல்ல ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல நீங்க வந்து எடுக்கணும் ட்ரேடு. சரிங்களா? ரெசிஸ்டன்ஸ் ஜோன் கிடைச்சாதான் நீங்க எடுக்கணும். இல்லைன்னா நீங்க அவாய்ட் பண்ணிட்டு போயிடணும். சரிங்களா? இப்படிதான் இருக்கும். இந்த இடத்துல நீங்க அதான் மேக்சிமம் 2 கேண்டில் தான். இப்ப பை கொடுக்குறேன்னா 5 மினிட்ஸ் கேண்டில் 5 மினிட்ஸ்ல வச்சுட்டு சாட்ட. ஓகேங்களா? இந்த இடத்துல ரெசிஸ்டன்ட் இருக்குன்னா கூட இன்னொரு கேண்டில் வெயிட் பண்ணலாம் நீங்க. ஓகேங்களா? தொட வரைக்கும் 3 கேண்டில் 3 to அதான் 10 to 15 மினிட்ஸ் கொடுத்துட்டேன் உங்களுக்கு. 10 to 15 மினிட்ஸ் மேக்ஸிமம் 10க்கு மேல வச்சுக்காதீங்க. ஓகேங்களா? 10 நிமிஷம் அதுக்குள்ள டக்குன்னு வரும். ஏன்னா அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏன் அந்த இடத்த கொடுக்குறேன்னா ஒரு ரியாக்ஷன் பயங்கரமா இருக்கும் அந்த இடத்துல. புரியுதுங்களா? ஒரு பட்டுன்னு ஒரு ரியாக்ஷன் இருக்கும். ஒரு சைட் வைஸ் அந்த மாதிரிலாம் போகாது. டப் அதாவது எப்படி சொல்றது, அது வந்து முகூர்த்தம்னு சொல்லுவாங்க. அந்த இடம் வந்து முகூர்த்தத்துக்கான இடம். அந்த 5-10 மினிட்ஸ் பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் அது முகூர்த்தம் வந்து 1 hour கூட வரும். அந்த 1 hourல பாத்தீங்கன்னா மார்க்கெட்டே இப்படி இருக்கும். ஓகேங்களா? அது எப்பயாவது நம்மளுக்கு கிடைக்கும். அது நான் கிடைச்சாலும் உங்களுக்கு சொல்றேன் கண்டிப்பா. சரிங்களா? அந்த 1 hourல பாத்தீங்கன்னா மார்க்கெட் எப்படி போகனே தெரியாது. நம்ம பாக்குற திரும்பறதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு 200ல இருந்து 250 பாயிண்ட் ஏறிடும். அது வந்து அந்த 1 hour முகூர்த்தம். புரியுதுங்களா? ஆனா இந்த மாதிரி டேல முகூர்த்தம் கிடைக்கும். ஆனா ஒரு 10-15 மினிட்ஸ் தான் கிடைக்கும். புரியுதுங்களா? பட் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாமே. முகூர்த்தத்துல மட்டும் நம்ம ட்ரேட் பண்ணுவோம். அதனாலதான் சிக்னல்ஸ் போட்டு நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? இதை நல்லா நோட் பண்ணீங்க. அடுத்தது வந்து நோட் பண்ணீங்க. அடுத்தது நம்ம வந்து பேங்க் நிஃப்டி பார்ப்போம். சரிங்களா? பேங்க் நிஃப்டி. சரிங்களா? பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குன்னா, பேங்க் நிஃப்டி வந்து இப்பதான் நான் கொஞ்சம் லேர்ன் பண்ணிருக்கேன். இது வந்து மினிமம் போடுங்க. நிஃப்டில நீங்க போடலாம், தாராளமா போடலாம். பட் இது வந்து கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. இது டெஸ்டிங்ல தான் இருக்கு. அதையும் சொல்றேன், இது இன்னும் டெஸ்டிங்ல தான் இருக்கு. அதனால கொஞ்சம் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. சரிங்களா? இது கூட நீங்க நான் சும்மா கொடுக்குறேன். இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்ப்போம் நாளைக்கு. ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் டேல பேங்க் நிஃப்டி நம்ம கரெக்டா வந்து கொடுக்க ட்ரை பண்றோம். சரிங்களா? 10-7க்கு வந்து ஒரு செல் இருக்கு. சரிங்களா? இது வந்து ஸ்ட்ரென்த் நல்லா இருக்கும். ஸ்ட்ரென்த் நல்லா இருக்கும். 2 கேண்டில் தான். சரிங்களா? 2 கேண்டில், சாரி பை கொடுத்துக்கணும். 2 கேண்டில் மேக்ஸிமம் 3 கேண்டில்ஸ் ரெசிஸ்ட், அதாவது சப்போர்ட் ஜோன் இங்க இருந்தது. ரெசிஸ்டன்ஸ்ல நீங்க வாங்கிட்டீங்கன்னா மேக்ஸிமம் 3 கேண்டில்ஸ், நாட் மோர் தென் தட். ஓகே? சோ மோஸ்டா நான் 2 கேண்டில் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஒரு டார்கெட் போட்டு விட்டீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். இதுக்கெல்லாம் நான் டார்கெட் போட்டுருவேன் ஒரு 10 பாயிண்ட். ஏன்னா இது பாத்தீங்கன்னா 10 மினிட்ஸ் தான். 10 பாயிண்ட் பின்னாடி வச்சுட்டு இதுக்கு நான் கண்டிப்பா ஸ்டாப் லாஸ் போட்டு நான் ட்ரேட் பண்ணுவேன். புரியுதுங்களா? சோ அதனால இதெல்லாம் நீங்க வந்து டார்கெட் போட்டு ட்ரேட் பண்ணுங்க. கரெக்டா இருக்கும். 10 நிமிஷம் உங்களுக்கு கிடைக்கிறது கிடைச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்க அது மார்க்கெட்டை உட்காந்து பாத்துக்கிட்டு அது ஏறுமா இறங்குமா முகூர்த்தத்துல ட்ரேட் பண்ணிட்டு போயிடலாம் பேசாம.
இது வந்து செல்லு கொடுக்குறேன். இது வந்து செமி ஸ்ட்ரென்த். சரிங்களா, செமி ஸ்ட்ரென்த் கொடுக்குறேன் 129 PM. சரிங்களா, செல் கொடுக்குறேன் 129 PM. தேர்ட் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா 149 PM. பை கொடுக்குறேன் நானு. பை பாத்தீங்க அப்படின்னா 149 PM நான் கொடுக்குறேன். இதோட ஸ்ட்ரென்த் செமி ஸ்ட்ரென்த்ல நல்லா ஸ்ட்ரென்த்தா இருக்கும். சரிங்களா, சோ இதை நோட் பண்ணீங்க. அப்புறம் 220 குள்ளேயும் ஒன்று இருக்கு, 220 PM. இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா 220 வேணா, 3 சிக்னல் போதும் நாளைக்கு. சரிங்களா, பேங்க் நிஃப்டி இவ்வளோ சிக்னல்ஸ் யாரும் கொடுக்க மாட்டாங்க மோஸ்டா. நாளைக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்ப்போம் பேங்க் நிஃப்டி. சரிங்களா, வெயிட் பண்ணுங்க. நிஃப்டி மட்டும் நாளைக்கு ட்ரேட் பண்ணுங்க. சரிங்களா, இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நாளைக்கு. ஸோ ஃபின் நிஃப்டி நான் சொல்றேன் இப்போ, அதுவும் நாளைக்கு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அதுவும் நான் ட்ரேட் பண்ணாதீங்க. சரிங்களா, நோட் பண்ணீங்க. ஃபின் நிஃப்டி நான் சொல்றேன், அதையும் ட்ரேட் பண்ணுங்க. சாரி, ஃபின் நிஃப்டி வந்து பாருங்க. பேங்க் நிஃப்டி ஃபின் நிஃப்டிலாம் நாளைக்கு பாருங்க. இது செட் ஆச்சுன்னா நம்ம முகூர்த்தத்தை மட்டும் வச்சு எடுத்துட்டு நம்ம ட்ரேட் பண்ணுவோம். சரிங்களா, சோ ஃபின் நிஃப்டி வந்து 11:23 AM செல் கொடுக்குறேன். நல்லா ஸ்ட்ரென்த்தா இருக்கும். இது 2 கேனிங் மேல வச்சுக்காதீங்க. சரிங்களா, 2 கேனிங் நல்லா கொடுக்கும். டக்குன்னு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகேங்களா, டக்குன்னு க்ளோஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் 11:52 AM பை கொடுக்குறேன். இது பாத்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ரென்த். இது நல்லா 3 கேனுக்கு வெயிட் பண்ணுங்க. கரெக்டா ரெசிஸ்டன்ட் வரும்போது வித்துருங்க. சரிங்களா, நல்லா ப்ராஃபிட். அதாவது கரெக்டா உங்களுக்கு ஒரு டார்கெட், இதுதான் டார்கெட் சொல்லிட்டு செக் பண்ணீங்க. அந்த 10 நிமிஷத்துல உங்க டார்கெட் ஹிட் ஆகலன்னா கூட நீங்க க்ளோஸ் பண்ணிடணும் ட்ரேட். அதான் ரூல். டார்கெட் ஹிட் ஆகலனாலும் நீங்க ட்ரேட க்ளோஸ் பண்ணிடணும். 10 நிமிஷம் தான் உங்க டைம். சரிங்களா, சோ இந்த மறந்துடாதீங்க. இந்த ரூலை ஞாபகம் வச்சுங்க. ரூல் கூட இன்னொரு வாட்டி எழுதி போடுறேன். டார்கெட் டைம் 10 to 15 minutes, மேக்ஸிமம் 15 minutes. ஓகேங்களா, மேக்ஸிமம் 15 minutes. இது வந்து பாத்தீங்கன்னா பை ஆன் சப்போர்ட், செல் ஆன் ரெசிஸ்டன்ட். ரெசிஸ்டன்ட் இல்லைனாலும் டைம் ஆயிடுச்சுன்னா வித்துடணும். அதுதான் மெயின் ரூல். சரிங்களா, ஸோ இதை நோட் பண்ணிட்டு பக்காவா நாளைக்கு ட்ரேட் பண்ணுங்க. கண்டிப்பா earn பண்ணலாம். சரிங்களா, கரெக்டா ஒரே மாதிரியான முதலீடை இன்வெஸ்ட் பண்ணுங்க இதுல. மற்றபடி வந்து அதுதான் நான் சொல்றேன், எப்பவுமே வந்து ஒரே வேல்யூ இன்வெஸ்ட் பண்ண கத்துக்குங்க. சரிங்களா, ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் லிங்க் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரிங்களா, தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். பை.